கலைஞரினுடைய பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதா அப்படின்னு இங்க ஒரு கூட்டம் கொந்தளிக்குது இல்ல, அந்த கூட்டத்துக்கு இப்ப நான் ஸ்கிரீன்ல ஒரு போட்டோ காட்டுறேன். இவர் யாருன்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. இவரை உங்க யாருக்காவது தெரியுமா? இவர் என்னவா இருந்தாரு? இவர் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தாரா, இல்லை ஏதேனும் ஒரு மாநிலங்களுக்கு முதலமைச்சராக இருந்தாரா, அல்லது சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு ஜவஹர்லால் நேரு போல 9 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடினாரா, அல்லது செக்கிழுத்தாரா? ஐயா வஉசி பெரும் தியாகம் செய்தார் அல்லவா, அது போல இவர் செக்கிழுத்த வரலாறு இவருக்கு உண்டா? என்ன செஞ்சார் இந்த நபர்? இப்ப நீங்க போட்டோல பாக்குறீங்களா, இவர் என்ன செஞ்சாரு? இவருடைய பெயர் என்னன்னாவது உங்கள யாருக்காவது தெரியுமா? இவர் பேரு தீனதயாள் உபாத்யாயா. இவருடைய பெயர்ல ஒன்றிய அரசு அவ்வளவு திட்டங்களை அறிவிச்சிருக்குது. இவருக்கு செலவு வச்சிருக்காங்க. இவர் பேர் ஏகப்பட்ட திட்டங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க ரயில்வே ஸ்டேஷன், சென்னையில ரயில்வே ஸ்டேஷன் போங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் இருக்குல்ல, ட்ரெயின்ல ஒரு பெட்டிக்கு தீனதயாள் உபாத்யாயா கோச்னு பேர் வச்சிருக்காங்க ஒன்றிய அரசு. யார் இவர்? இவர் பேரை ஏன் வச்சாங்க? ஒருத்தர் இந்த எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பி இருப்பாரா? இந்த சீமான் கேள்வி எழுப்பி இருப்பாரா? கேட்க மாட்டாங்க. பாஜக கேட்குமா? கேட்காது. ஏன்? யார் இந்த தீனதயாள் உபாத்யாயா? இவர் பேரை ஏன் வச்சீங்கன்னு இவர்கள் யாரும் ஏன் கேட்பதில்லை என்றால், நான் எழுதி தருகிறேன், இவர்கள் ஆரிய அடிமைகள். ஆரிய அடிமைகள். அதனால தீனதயாள் உபாத்யாயா பெயர் வைக்கின்ற பொழுது இவர்களுக்கு இனிக்கும். இந்த மண்ணை, இந்த மண் மேம்பட, தமிழ்நாடு மேம்பட ஏராளமான திட்டங்களை தந்த, 5 முறை முதலமைச்சராக இருந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் பெயரை வைத்தால் இவர்களுக்கு எல்லாம் எரியும். அப்படின்னா இவர்கள் ஆரிய அடிமைகளா இல்லையா என்பதை தோலுரிக்க போகிறது இந்த காணொலி. விரிவா பேச போறோம். என்னன்னு புதிய செய்திகளோடு மிக விரிவாக இந்த காணொலிக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு இந்த வீடியோவுக்குள் செல்கின்றேன். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க இல்லையா, தீனதயாள் உபாத்யாயா. இவர் பேர்ல என்னெல்லாம் ஸ்கீம் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடி தாய் அமைப்புன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஜனசங்கம், இந்த ஜனசங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். இதை தாண்டி இவர் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகியோ அல்லது இவர் மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களையோ தந்தவர்லாம் இல்ல. இவர் பேர்ல என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு நீங்க பாருங்க. பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா சேகாவதி பல்கலைக்கழகம், சரியா, ராஜஸ்தான்ல. தீனதயாள் உபாத்யாயா சனாதன தர்ம பள்ளி கான்பூர். தீனதயாள் உபாத்யாயா கோரக்பூர் பல்கலைக்கழகம். உபாத்யாயா மருத்துவமனை டெல்லியில. பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா கல்விக்கூடம் கான்பூர். தீனதயாள் உபாத்யாயா கல்லூரி பெட்ரோலியம் பல்கலைக்கழகம் காந்தி நகர் குஜராத்ல. பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா மருத்துவக் கல்லூரி குஜராத்ல. சரிங்களா? ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இவர் பேர்ல செஞ்சு வச்சிருக்காங்க. இது இல்லாம ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா, அது என்னன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா? புரியல. ஏன்னா சமஸ்கிருதத்துல பேர் வைக்கும் ஒன்றிய அரசு. தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம். தீன்தயாள் உபாத்யாயா அந்தியோதயா யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம். ஏன்னா இப்ப நீங்க உடனே இங்க அதாவது ஆரியத்தை கேள்வி கேட்டுட்டா இங்க ஒரு கூட்டத்துக்கு அப்படியே ஆடுது கைகாலாம். அவன் சும்மா இருக்கான், அவனுடைய அடியாள்களுக்கு கோபம் வருது. அவங்களுடைய அடியாள்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யாருன்னு. நான் தான் ஒரு வாரமா இப்ப கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கேன், அந்த கூட்டம் தான். அவனுங்க உடனே இப்ப வந்துருவான் அப்படின்னு. இந்த திட்டம்லாம் தமிழ்நாட்டிலும் இருக்குதுடா. இந்த திட்டம்லாம் தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்திலும் சேர்த்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள். ஏன் சொல்றேன்னா, குஜராத்தில் நடப்பதை பற்றி பேசுகிறாய், உத்தரப்பிரதேசத்தில் நடப்பதை பற்றி பேசுகிறாய்னு ஒரு கூட்டம் வரும். இது தமிழ்நாட்டிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள், ஒன்றிய அரசுடைய திட்டங்கள், தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் இல்ல. திருப்பி சொல்றேன், ஒன்றிய அரசுடைய திட்டங்கள், இந்தியா முழுமைக்குமான திட்டங்கள். உன் வரிப்பணமும் இதுக்குள்ள இருக்குது. கேட்கணும்ல, நீ சோத்துல உப்பு போட்டுத்தீங்கன்னா கேட்கணும்ல, கேட்க மாட்டேன். ஏன்? ஏன்னா நீ ஆரிய அடிமை. தீனதயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா. தீன்தயாள் உபாத்யாயா ஷஹாரி ரோஸ்கர் யோஜனா. இந்த திட்டம் ஏதாவது உங்களுக்கு புரியுதா? முதல்ல புரியுற மாதிரியாவது பேர் இருக்குதா? இருக்காது. இது இல்லாம வாரணாசியில இவருக்கு பெரிய சிலை, பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ். உன் வரிப்பணமும் அதுல இருக்கு, என் வரிப்பணமும் அதுல இருக்கும். இருக்கா இல்லையா? வாரணாசியில பெரிய சிலை. யாராவது நீங்க மனசாட்சியோட பேசுங்க. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இந்த மண்ணுக்கு ஆற்றிய திட்டங்கள் எவ்வளவு, நீ பலன் பெற்றிருக்கிறையா இல்லையா? மனசாட்சியோட பேசு.
இன்னைக்கு கலைஞரின் பெயரை ஏன் வைக்க வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள், உங்களுடைய வீட்டில் நீங்கள் விவசாயியாக இருந்தால் இலவச மின்சார திட்டத்தின் கீழ் நீங்கள் பலன் பெற்றீர்களா இல்லையா? உங்க குடும்பத்துல யாராவது டைட்டில் பார்க்கலையோ சாப்ட்வேர் கம்பெனிலயோ வேலை பார்க்கறாங்களா இல்லையா? அரசு போக்குவரத்து கழகத்தில் நம்ம பயணிக்கிறோமா இல்லையா? எத்தனை திட்டங்கள், நீங்க மனசாட்சியோட தயவு செய்து பேசணும், தயவு செய்து பேசணும். எத்தனை திட்டங்கள், நான் நிறைய கலைஞருடைய திட்டங்களை அடிக்கிட்டேன், விட்டுருங்க. நான் தொடர்ந்து அடிக்கிருக்கேன். அதனால நான் இன்னைக்கு அதுக்குள்ள போக விரும்பல. கலைஞர் என்னெல்லாம் செஞ்சாரு உங்களுக்கு தெரியும். கலைஞருடைய திட்டங்கள், இவ்வளவு திட்டம் போட்ட கலைஞருடைய பெயரை வைப்பதற்கு இவர்களுக்கு கோபம் வருதுன்னா இவர்கள் யார்? அப்ப நீங்க உடனே கேட்கலாம், கலைஞர் பேரை மட்டும்தான் வைக்கிறீங்களா? என்ன, பெருந்தலைவர், கல்வி கண் திறந்த மாமேதை ஐயா காமராஜர் அவர்களின் பெயரில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கு தெரியுமா? எவ்வளவு அவருடைய பெயர்கள், அவருக்கு எவ்வளவு சிலை திறக்கப்பட்டுச்சு, மணிமண்டபம், அவருடைய பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாள், இதெல்லாம் நீங்க காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு முதலில் சிலை வைத்தது சென்னை பெருநகர மாநகராட்சி திமுகவுடைய பொறுப்பில் இருக்கும்போது சிலை வைக்கப்பட்டுச்சு. நீங்க தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணா இருக்கின்ற பொழுது 2வது உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்படுகிறது. முதலமைச்சர் அண்ணா, 2வது உலகத்தமிழ் மாநாடு. ஆனால் அந்த 2வது உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைக்கக்கூடிய இதை நீங்க தான் தொடங்கி வைக்கணும் என்று பெருந்தலைவர் காமராஜரை அன்போடு அழைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த 2வது உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். சரியா? அரசியல் ரீதியாக காமராஜர் அவர்களோடு மாறுபட்டு இருந்தாலும் திமுக காமராஜருக்கும் என்ன செஞ்சது? காமராஜனுடைய பெருமையை, காமராஜனுடைய புகழை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு திமுக அவ்வளவு செஞ்சது. ஏதுக்கு சொல்றேன்னா, வெறும் கலைஞரின் பேரை வைக்கிறீங்களே, அப்படி இல்லை. நீங்க கன்னியாகுமரிக்கு போனவங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி கடற்கரையில ஒரு மணிமண்டபம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு கட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். சென்னை கடற்கரை சாலை, அதற்கு காமராஜர் சாலை என்றே பெயரிடப்பட்டது. இங்க சென்னை விமான நிலையம், விமான நிலையத்திற்கு காமராஜர் அவருடைய பெயர் சூட்டப்பட்டது. இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது நடந்துச்சு. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் உள்நாட்டு முனையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் தான் செஞ்சது. அப்ப எல்லாத்துக்கும் நீங்க இல்ல, எல்லா தலைவருடைய பெருமைகளும் இங்க என்ன செஞ்சப்பட்டிருக்கு, போற்றி பாராட்டப்பட்டிருக்கிறது. விருதுநகர்ல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த இல்லத்தை நினைவகமாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய தாயார் அன்னை சிவகாமி அம்மையாருடைய பெயர் வைக்கப்பட்டது. அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அன்னை சிவகாமி அம்மையார் வளாகம் என்று பெயரிடப்பட்டது திமுக ஆட்சி காலத்துல. எத்தனை திட்டங்கள்! 2006 தேர்தல் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்துச்சு. என்ன சொன்னாங்க? பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த ஜூலை 15ஆம் தேதியை கல்வி கண் திறந்த நாளாக அறிவித்து பள்ளிகளில் விழா எடுப்போம் அப்படின்னு கலைஞர் சொன்னார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் கல்வி கண் திறந்த நாளாக அறிவிக்கப்பட்டுச்சு. நீங்க குறைந்தபட்ச மனசாட்சி நினைச்சணும். அரசாணை வெளியிட்டதோடு நிக்கல, வேறு யாரேனும் நாளைக்கு இதை மாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக அதற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் கலைஞர். மனசாட்சி ஒண்ணும் இல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அவருடைய பெயர் வைக்க எதிர்ப்பு தெரிவித்து மகாராஷ்டிரா பற்றி எரிந்த பொழுது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சென்னை சட்டக்கல்லூரிக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரின் பெயரை வைத்தார். பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய பெயரில் சட்ட பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்கினார். அதுவும் திமுக தான் செஞ்சது, கலைஞர் தான் செய்தார். கொஞ்சம் மனசாட்சி. இப்ப இந்த அரசு வந்த பிறகு அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்து அதுக்கு ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க. சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒடுக்கப்பட்டவருடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவருடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில்
சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும், சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும், சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன் என்று அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அனைவரும் உறுதிமொழி ஏற்கும்படி அரசாணை பிறப்பித்தது இந்த அரசு, திராவிட மாடல் அரசு. நீ வா, நீ யார் பேரை வைக்கணும்னு சொல்லு, சொல்லுங்களேன். கொஞ்சம் மனசு, நான் என்ன தெரியல, திருப்பி திருப்பி உங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? ஏன் இவ்வளவு வன்மம்? ஏன்னா எப்படியாவது ஆரியத்தை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வைத்து விட வேண்டும். ஆரியம் இங்கே கால் ஊன்ற வேண்டும் என்றால் பெரியார் மறைக்கப்பட வேண்டும், மக்களிடம் பெரியார் மறக்கடிக்கப்பட வேண்டும். முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய திட்டங்கள் மறைக்கப்பட வேண்டும் அல்லது மறக்கடிக்கப்பட வேண்டும். அப்பதான் ஆரியம் இங்கே கால் ஊன்றும். அதுக்கு அடியால் வேலை செய்யக்கூடிய வேலைகளைத்தான் சீமான் போன்றவர்கள் செய்கிறார்கள். ஆரிய அடியால், ஆரிய அடிமைங்கிறனா. இல்லைன்னா நீங்க ஒன்றிய அரசை ஏத்து கேள்வி கேளுங்க. ஏன் ஜனதா யார் உபாத்தியாயா நீங்க கேட்டிருப்பீங்களா? ஒரு நாள் கேட்டிருப்பீங்களா நான் கேட்கிறேன். இல்ல இனிமேலாவது கேளுங்க. கேளுங்க, கேட்க மாட்டீங்க. ஒன்றிய அரசை எதிர்த்து நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீர்கள். இந்த இப்போ ஒண்ணு கிளப்பி விட்டுருக்காங்க சில அதி புத்திசாலிகள். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்றது கூட இல்ல. இருந்தாலும் நண்பர்கள் சொன்னாங்க, இன்னும் தெளிவாக மக்களுக்கு உண்மை போகணுங்கிறதுக்காக வேணா நீங்க பேசுங்க அப்படின்னு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், மாநில அரசு நடத்த முடியுமா? அறிவு அரைவிழுக்காடு இருப்பவர்களாக இருந்தால் கூட அது புரியும் உண்மை. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், மாநில அரசு சர்வே எடுக்க முடியும், சென்சஸ் எடுக்க முடியாது. பீகார்ல எடுக்கப்பட்டது சர்வே. சர்வேக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு என்ன வித்தியாசம்னு அறிவு இல்லைன்னா போய் படிச்சு அறிவு தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா எங்கேயாவது போய் படுத்து தூங்கு. சர்வே வேறு. எம்ஜிஆர் காலத்துல இப்படி ஒண்ணு எடுத்தாங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா? போய் படி வரலாற்ற. 22 வருஷமா ஆதாரங்களோடு மீடியால இருக்கிற எனக்கு வகுப்பு எடுக்காத. ஆணவத்துல சொல்லல, பொறுப்புணர்ச்சியோடு பேசுகிறேன். எம்ஜிஆர் காலத்துல போய் ஒரு சர்வே எடுத்தாங்க, இருக்கிற மக்கள் தொகையை விட எடுத்த எண்ணிக்கை அதிகமா வந்துச்சு. பீகார்ல எடுக்கப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பல்ல, அது சர்வே. இதை நம்ம சொல்றோம். ஆனா அதெல்லாம் கிடையாது. ஒன்றிய அரசு நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஒன்றிய அரசை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற அசைன்மெண்ட் நாம் தமிழருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜக எப்படியாவது காப்பாற்றணும், அதான் அசைன்மெண்ட். நீ அதை உண்மையோட உடைக்கிற. தமிழ் கேள்வியில நீ என்ன செய்யற? ஆதாரங்களோட கொடுத்துடுற. அதனால எங்களால முடியல, தாக்கு பிடிக்க முடியல. நாங்க எதெல்லாம் நம்புவோம்? யாரு சீமானினுடைய அடிவரிகள் இருக்கிறார்களே, அவர்கள் எதெல்லாம் நம்புவாங்கன்னா, சீமான் சொல்ற எல்லா கதையும் நம்புவாங்க. ஈழத்துல போர் உச்சத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது குழந்தைகள் பதுங்கு குழிக்குள் தங்கள் உயிர்களை பாதுகாக்க ஓடி ஒளிந்து கொண்டிருந்த பொழுது அந்த காட்சியை கூட இவர் சிரிச்சுக்கிட்டே வளர்க்குவாரு. சிங்கள மான வெடிக்க வெடிக்கிறான், மழை பெய்யுது, அண்ணனை வரவேற்கிறாங்க சிரிப்பாரு. சூடு சொல்ற இருக்க எவனும் கேட்க மாட்டான். ஏன்டா அங்க எங்க பிள்ளைகள் செத்து கொலையா கொண்டுகிட்டு இருக்காங்க சிங்கள ராணுவம், அத போய் நீ வான வெடிக்கன்னு சொல்லி சிரிக்கிறியா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அசைன்மெண்ட் ஒண்ணுதான். என்னது? இங்க திராவிடத்தை இது பண்ணணும், அது மட்டும்தான் அசைன்மெண்ட். சரி, நீ இவ்வளவு கதை சொல்றியா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. கேட்கவே மாட்டாங்க, கேட்டக்கூடாது. பீகார்ல தெளிவா இருக்குது, போய் படி. பாட்னா ஹைகோர்ட் 65 விழுக்காடாக இடஒதுக்கீட்டை பீகார் அரசு சர்வேவின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ஸ்டே பண்ணிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் பாட்னா உயர் நீதிமன்றம் கொடுத்த தடைக்கு தடை விதிக்க மறுத்துடுச்சு. படி போய். கோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்கு. 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தாண்ட முடியாது, தாண்டியே ஆக வேண்டும் என்பதற்கான மிக திட்ட தெளிவான ஆதாரங்களை நீங்க கொடுக்கல. அப்படி தாண்ட முடியாது, கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படினால என்ன அர்த்தம்? உங்களுக்கு அதற்கான அதிகார வரம்பிற்குள் நீங்க என்ன செய்யல, இதை செய்ய. தட் மீன்ஸ் நீ எடுத்த சர்வே, பீகார் அரசு எடுத்த சாதி வாரியிலான சர்வே, திருப்பி சொல்றேன், சென்சஸ் இல்ல, சர்வே அதிகாரப்பூர்வமானது, ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்றால் அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட 65 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கோர்ட் என்ன செஞ்சிருக்க கூடாது, ரத்து செய்திருக்க கூடாது. சர்வே எடுக்கலாமான்னு கேட்கிறான், எடுக்கலாம்னு சொல்லிச்சு நீதிமன்றம். அதை எடுத்துட்டு வந்துட்டு எடுக்கலாம்னு சொல்லிடுச்சு. ஆமாடா எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்கடா. எடுத்த பிறகு அதை வச்சு என்ன பலன்?
அதை வச்சு இடஒதுக்கீடு கொடுத்தாங்களே, அது அது அக்செப்ட் பண்ணிச்சா நீதிமன்றம்? அதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரத்தை கொடுத்துச்சா நீதிமன்றம்? இல்ல, அதை ஸ்டே பண்ணிடுச்சு. அப்ப இந்தியாவுல 50 விழுக்காட்டை தாண்ட முடியாது. எங்க மட்டும் தாண்டிச்சு? தமிழ்நாட்டுல 69 விழுக்காடு. யார் சாத்தியப்படுத்தி காட்டியது? திராவிட இயக்கங்கள் சாத்தியப்படுத்தி காட்டியது. திமுக அதற்கான விதையை இட்டது. செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தோம்னா திமுக என்ன கொண்டு வந்தாலும் நிறுத்தக்கூடிய ஜெயலலிதா இந்த ஒன்னையும் நிறுத்தணும்னா பெரிய பேக்ஃபயர் ஆயிடும், இதற்கு சட்ட அங்கீகாரம் தர வேண்டும் என்ற பொழுது அவர் நாடியது யார தெரியுமா? நீங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல திராவிடர் திராவிடர் திராவிடர்னு, அந்த திராவிடர் கழக ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களைத்தான் அவர் அழைத்தார். போய் பாரு ஆதாரங்களோட. மிக தெளிவாக சட்ட ரீதியிலான பாதுகாப்போடு 69 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தியது காட்டியது தமிழ்நாடு திராவிட இயக்கங்கள். அதனாலதான் நான் திருப்பியும் சொல்றேன், உன் வன்மத்தை கக்கிறதுக்கு இங்க வேலையே இல்லை. 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சட்ட ரீதியிலான பாதுகாப்போடு நாம நடைமுறைப்படுத்திட்டோம். இஸ்லாமியர்களுக்கான உள்ளிடஒதுக்கீட்டை சட்ட ரீதியிலான பாதுகாப்போடு கலைஞர் உறுதிப்படுத்தி விட்டார். அருந்ததியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு சட்ட ரீதியிலான பாதுகாப்போடு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனா அவசர கதியில் கொடுக்கப்பட்ட வன்னிய சமூகத்திற்கான உள் ஒதுக்கீட்டை கோர்த்து ரத்து பண்ணிடுச்சு. ஏன் ரத்து பண்ணுச்சு? கேள போய் ஒன்றிய அரச. மாநில அரசுக்கு அதிகாரம் இருப்பது உண்மை என்றால் ஏன் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுச்சு? மாநில அரசு தான் சொல்லிடுச்சு இல்ல, ஆளுநர் தான் ஒப்புதல் கொடுத்தாரு, அதோட நிக்க வேண்டியதானே. அப்போ அங்க என்ன இருக்கு? சட்ட ரீதியிலான அங்கீகாரம் பெறுவதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. அத ஒன்றிய அரசு நோக்கி நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னா நீ யாருடைய அடியால், நீ யாருடைய கைக்கூலி? இதைத்தான் நம்ம எல்லா இடத்துலயும் கேட்கிறோம். அப்ப கலைஞருடைய திட்டங்களை சொல்லிடக்கூடாது, கலைஞருடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தக்கூடாது, கலைஞர் பேரை வச்சிடக்கூடாது, ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்டக்கூடாது. எல்லாவற்றிற்கும் நாங்க யாரைத்தான் கேட்போம்? கல்வித்துறைக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்றிய அரசு தரம் மறிக்கிறது. ஒன்றிய அரசு நோட்டு கேள்வி கேட்கிறானா ஏன் வேற செலவு இல்லையா? அந்த திட்டத்தை எடுத்து கல்விக்கு கொடுக்க வேண்டியதானே? குறைந்தபட்ச அறிவு இருக்கிற யாரும் இப்படி பேச மாட்டான். அரசுல அப்படி பண்ண முடியாது. ஒவ்வொரு திட்டத்துக்கு செலவிடப்பட்ட பணத்தை எடுத்து ஒரு திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை எடுத்து இன்னொரு திட்டத்துக்கு நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது. உங்க வீட்டு செலவா திரள் நிதினு வாங்கிட்டு 2.5 லட்சம் ரூபாய் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறதுக்கு அப்படி இல்ல. அரசு ஒரு திட்டத்துக்கு செலவிட்டு அது அப்படிதான் பண்ண முடியும். அது கவுன்சிலராவது ஜெயிச்சிருந்தா அந்த அறிவு இருக்கும் இல்ல. சோ இப்ப என்ன பயம் அவர்களுக்குன்னா, திராவிட இயக்கத்தை, திராவிட சித்தாந்தத்தை, பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை, அவர்களுடைய நலத்திட்டங்களை மக்களிடம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார்கள். இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா கட்சி உடைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வீரத்தமிழர் முன்னணியை சேர்ந்த ஒரு நிர்வாகி வெளியில வந்துட்டார். இன்னும் வருவாங்க, இன்னும் வந்துகிட்டே இருக்கிறாங்க, இன்னும் வருவாங்க. ஏராளமான பேர் வெளியில் வர இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் இவருடைய வாக்கு சதவீதம் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட இவங்களால சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியல. அதற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்கள்? அந்த அசைன்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் ஒண்ணு இருக்குல்ல, அந்த அசைன்மெண்ட சக்சஸ் பண்ண முடியாம போறதுக்கு யாரெல்லாம் காரணம் என்று வருகின்ற பொழுது இவர்களை உரித்து தொங்க விடுகின்ற செந்தில்வேல் முதன்மை வரிசையில் வந்து நிற்கிறான். எனவே இவர்கள் நம் மீது என்ன செய்வார்கள்? வன்மத்தை இன்னும் வேகமாக கக்குவார்கள். கக்கட்டும், நாம் எல்லாவற்றையும் ஆதாரங்களோடு மீண்டும் 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 தோலுரிப்போம் என்று சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஒன்று கேட்டார். இவ்வளவு திட்டங்களை செய்த கலைஞரின் பெயரை வைக்காமல் கரப்பான் பூச்சியின் பெயரையா வைக்க முடியும்னு. அவர் கரப்பான் பூச்சின்னு யார சொன்னாரு உங்களுக்கு தெரியும். நான் அப்படி அதை கூட சொல்ல விரும்பல. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை கரப்பான் பூச்சின்னாரு. நான் இங்கேயும் அது மாதிரி சொல்றேன். கலைஞர் செய்த திட்டங்களால் தமிழ்நாடு அடைந்த உயரங்கள் ஏராளம் ஏராளம். அதனால கலைஞரின் பெயரை வைக்க வேண்டும் அப்படிங்கறத ஆணித்தரமாக சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.